2017 49வது எம்சிக்கு விடுங்க எல்லாரும். அறை வெப்பநிலை நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4.2 தர 10-3 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சொல்லப்படுது. அறை வெப்பநிலையில நீர தன்வெப்ப கொள்ளளவு 4.2 தர 10-3. அந்த 10-3 இல்லாம ஆகுறத நம்ம என்ன செய்யணும்? 1000ஆல பெருக்கணும். என்ன பெருக்கின எவ்வளவு வரும்? நம்ம வளமையான சொல்லுங்க, எவ்வளவு ஓட்டு? 4200 ஜூல் கிலோகிராம் கெல்வின் -1 தான் அவர் என்ன சொல்லிக்கிறார்? 4.2 தர 10-3 சொல்லியிருக்கிறார். அப்ப தன்வெப்ப கொள்ளளவு சொல்லப்பட்டிருக்குது 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தன்வெப்ப கொள்ளளவுனா நமக்கு என்னன்னு தெரியும்? ஓர் அலகு திணிவ, அதாவது 1 கிலோகிராம் நீரை ஒரு பாகை சீயால வெப்பம் ஏற்றுறதுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த வெப்பத்தின் அளவு நம்ம என்ன சொல்லுவோம்? தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். சொன்னமா இல்லையா? அதாவது 1 கிலோகிராம் நீரை ஒரு பாகை சீயால வெப்பம் ஏற்றுறதுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த வெப்பத்தின் அளவைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? தன்வெப்ப கொள்ளளவுன்னு சொல்றோம். சரியா? அப்ப இங்க ஒரு தந்திரிக்கிறது என்னன்னு சொன்னா, தன்வெப்ப கொள்ளளவு தந்திரிக்கிறார். நீர தன்வெப்ப கொள்ளளவாம் சொல்லி போட்டு 4.2 தர 10-3 கிலோ ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தரப்பட்டு இருக்குது. அப்ப என்ன கருத்து? இந்த அலகுல இருந்தே எடுத்துருவோம். 1 கிலோகிராம் நீரை ஒரு பாகை சீயால வெப்பமேத்துறதுக்கு வழங்க வேண்டிய சக்தி இவ்வளவு 4.2 தர 10-3 ஜூல் வழங்கணுமா? அதாவது 4.2 10-3 1000ஆல பெருக்கணும்னு சொன்னா 4200 ஜூல் சக்தி வழங்கணுமாம் 1 கிலோகிராம் நீரை ஒரு பாகை சீயால உயர்த்துறதுக்கு சொல்லிக்கிறார். அப்ப இங்க தந்திரிக்கிற ஆன்சர்களை பார்ப்போம். முதலாவது சொல்லப்பட்ட ஆன்சர் என்னன்னு கேட்டா, 1 கிராம் நீருக்கு 4.2 ஜூல் வெப்ப சக்தி வழங்கும் போது அதன் வெப்பநிலை ஒரு பாகை சீயால் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிராம் நீராம், 1 கிராம் நீராம். நான் உங்களுக்கு இதை சொல்லி தந்தேன் போன கிளாஸ்ல. 4200 கிலோகிராம் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சொல்லலாம், அல்லது 4.2 ஜூல் கிராம் -1 கெல்வின் -1 சொல்லலாம் சொல்லி தந்து. அப்படின்னா என்ன கருத்துன்னு சொன்னா, 1 கிலோகிராமுக்கு 4200 ஜூல்னு சொன்னா 1 கிராமுக்கு அப்ப 1000ஆல பிரிக்கும். பிரிச்சா 4.2 ஜூல் தேவைப்படும். அப்ப தன்வெப்ப கொள்ளளவு எழுதுறதுக்கு 2 முறையில் எழுதலாம். கிலோகிராம போட்டு எழுதலாம், கிராம போட்டு எழுதலாம். அப்ப கிராம போட்டு எப்படி சொல்ல போறோம்? 1 கிராம ஒரு பாகை சீயால வெப்பமேத்துறதுக்கு 4.2 ஜூல் சக்தி வழங்கணும்ங்கிறது கருத்து. சோ அப்ப நான் இங்க ஆன்சரை பார்ப்போம். முதலாவது 1 கிராம் நீருக்கு 4.2 ஜூல் வெப்ப சக்தி வழங்கப்படும் போது அதன் வெப்பநிலை ஒரு பாகை சீயால அதிகரிக்கும். அப்ப முதலாவது ஆன்சர் சரி. ரெண்டாவது சின்னாக்களை பார்ப்போம். 1 கிலோகிராம் நீருக்கு ஒரு பாகை சீயால வெப்பம் உயர்த்தணும் சொன்னா, 1 கிலோகிராமுக்கு ஒரு பாகை சீயால வெப்பம் உயர்த்தணும் சொன்னா நம்ம வழங்க வேண்டியது 4200 ஜூல் சக்தி வழங்கும். சோ அப்ப ரெண்டாவது கேள்வி புல 4.2 ஜூல்னு சொல்லிருக்கிறார். அப்ப ரெண்டாவது கேள்வியும் புல, தந்திருக்கிற ஆன்சர் புல. மூணாவது பாருங்க, 1 கிலோகிராம் நீருக்கு 1 ஜூல். 1 கிலோகிராம் சொன்னா 4200 ஜூல் வழங்கணும். 1 கிராம் சொன்னா 4.2 ஜூல் வழங்கும். அப்ப அதுவும் புல. நாலாவது, 1 கிலோகிராம் நீருக்கு 4.2 தர 10-3 அப்ப 4200 ஜூல் வெப்ப சக்தி வழங்கப்படும் போது 1 கிலோகிராமுக்கோ இவ்வளவு வெப்ப சக்தியை வழங்கினா ஒரு பாகை சீயால அதிகரிக்கும். இங்க சொல்றார் 100 பாகை சீயால அதிகரிக்கும் சொல்றார். அப்ப அது புல. அந்த 100 பாகை சீன்னு சொல்றது புல. ஒரு பாகை சீன்னு சொல்லியிருந்தா சரி. 1 கிலோகிராம் நீருக்கு 4.2 தர 10-3 4200 ஜூல் சக்தி வழங்கப்படும் போது அதன் வெப்பநிலை
273 பாகை சி அளவு அதிகரிக்குமாம். அதுவும் புல. ஸோ ஆன்சர் முதலாவது ஆன்சர்.